அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்குறீங்க, சாமியை பார்த்ததுமே கண்ணீர் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த பதிவை பாருங்கள், ஒரு சின்ன புரிதல் உங்களுக்குள் ஏற்பட்டது அப்படின்னா மிகவும் நல்லது. இப்போ அந்த கண்ணீர் அப்படிங்கிறது இரண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று துயரத்தில் வருவது, இன்னொன்று ஆனந்தத்தில் வருவது. ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், பார்த்ததுமே அழுக வருது. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஆற்றாமையின் வெளிப்பாடாக கண்ணீர் சில நேரத்தில் வரும். ஆற்றாமைனா என்னால் முடியலை, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், என்னால் முடியலை, இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி ஆகும்போது வருகின்ற கண்ணீர் அப்படிங்கிறது வேற. அது பார்த்திங்கன்னா அழுது தீர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோடய கஷ்டத்தையெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட காமிக்க முடியும், இந்த கண்ணீர் வழியாகத்தான் உனக்கு நான் காட்ட முடியும் அப்படிங்கிறனால அவரை பார்த்ததுமே ஒரு ஆற்றாமையின் காரணமாக என்னால் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியலையே, உன்னால் மட்டும்தானே இந்த கஷ்டத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும், நீ பாட்டுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக நம் வழிபடுகின்ற இறைவனை பார்த்ததுமே நம்மளுக்கு கண்ணில் தண்ணீர் வரும். இது ஒரு வகை. இது தவறா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம உரிமையானவங்க கிட்ட தானே நம்ம போய் அழுக முடியும். கண்ணீர் எல்லா இடத்துலையும் வந்துடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணீர், உண்மையான அந்த கண்ணீர், துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற கண்ணீர் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம அழுக மாட்டோம். வைராகியமாக இருப்போம். நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு ஒரு உரிமை உள்ளவர்களை பார்த்தா தான் அவங்கக்கிட்ட சொல்லி அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது வரும். அப்படித்தான் நம் இறைவனையும் பார்க்கின்றோம். நம்ம ரகசியங்களை, நம் மனதில் உள்ள துன்பங்களை சொல்வதற்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஆள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லது அந்த கடவுளை நம்பகத்தன்மையான நபராக பார்ப்பதால் தான் நீங்கள் அந்த இறைவனை பார்த்ததுமே அழுகை வருகிறது. இதே இன்னொரு வகையில் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது. ஆனந்தம்னா பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கண்ணீர் வருவது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு, ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத நீங்கள் கடவுளை விட்டுட்டு நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு பாருங்களேன். நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது கண்டிப்பாக அந்த கண்ணீர் நம்மை மீறி வரும். நான் நினைத்தது நடந்து விட்டது, ரொம்ப உச்சகட்டமாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்களை மீறி அந்த கண்ணீர் வரும். அதே போல் ஒரு நபரை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த எதிர்பார்த்த நபர் உங்கள் கண்ணு முன்னாடி திடீர்னு நிற்கிறார் அப்படிங்கும்போது உங்களை மீறி ஒரு அழுகை, அது அந்த ஆனந்த கண்ணீராக வெளிவரும். அதே போல தான் ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், இறைவனோட தரிசனத்துக்காக ஆலயத்துக்கு போகிறோம். அந்த ஆலயத்தில் போனதுமே அந்த தரிசனமும் கிட்டுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தி, அந்த சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம அதை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனர்ஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நாங்கள் எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் அந்த இறை ஆற்றலை உங்களால் உணர முடிகிறது. அந்த இறையாற்றலை உங்களால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது அது உடலில் ஒரு சிலிர்ப்புத்தன்மையை உண்டாக்கும். அந்த சிலிர்ப்புத்தன்மையோடு சேர்ந்து ஒரு ஆனந்தமானது உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது உங்களை அறியாமல் கடைக்கண்களில் நீர் வரும். அந்த ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடாக ஆனந்த கண்ணீரானது வெளிப்படும். இது எப்படின்னா, உணர்ந்து கொள்ளும் போது தான், எனக்கு உரிமையானவனை நான் பார்த்து விட்டேன், நான் எதிர்பார்த்த அந்த நபரை பார்த்து விட்டேன் அப்படிங்கும்போது வருகின்ற இயல்பான கண்ணீரானது இறைவனின் மீது நீங்கள் அதீத பற்று வைத்திருக்கிறீர்கள், அவர்களை சரணாகதி அடைந்திருக்கிறீர்கள். அப்படிங்கும் போது இறைவனை பார்க்கும் பொழுது, அவரை உள்ளார உணர்ந்து கொள்ளும் போது, நீங்கள் போகும்போதே அவரை பார்க்கும்போது ஐயா அப்படின்னு சொல்கிற அந்த நிமிடம், அம்மா அப்படின்னு கூப்பிட்ற அந்த நிமிடம், உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வருகிறதோ இல்லையோ, கண்ணிலிருந்து நீர் அருவியாக கொட்டி அந்த உடல் முழுவதும் நனைகிறதுனா உங்களோட அன்பு அந்த இடத்துல தூய்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கொடுத்தற்கு அரிய அல்லது கிடைத்தற்கு அரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை பார்த்ததுமே அப்படி கண்ணீர் மல்கி நிற்றல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கண்ணீர் அப்படி பெருகும் கண்ணில். அப்படி அந்த கண்ணீர் பெருக்கத்தோடு இறைவனை பார்க்கும்போது வேண்டதுக்கு ஒன்றுமே இருக்காது. உன்னை பார்த்துட்டேன், உன்னை உணர்ந்துட்டேன், இதுக்கு மேலே உன்ட்ட என்ன கேட்கணும், உன்னை பார்த்துட்டேன் உணர்ந்துட்டேன், உன்ட்ட என்ன கேட்கணும்
அப்போ தான் அந்த இறைவனுக்கும் நமக்குமான அந்த பிணைப்பானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். இல்லை சாதாரணமாக கோவிலுக்கு போகிறோம், எல்லாத்து கண்ணிலையும் தண்ணி வருதா? எல்லாம் ஏதோ ஒரு காரணமாக கோயிலுக்கு போகிறாங்க, வேண்டுறாங்க, அவங்க கண்ணிலெல்லாம் தண்ணி வராது. இறைவனை தனக்கானவன் என்று யார் ஒருவர் நினைக்கின்றாரோ, தனக்கு உரிமை உள்ளவன் இறைவன் என்று யார் நினைக்கின்றாரோ, அவரை நினைக்கும் பொழுதே அவர்களது கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் அவ்வளவு உரிமையானவராக நினைத்திருக்கிறார் என்பது அதன் முதல் பொருள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இறைவனை பார்க்கும் பொழுது ஆனந்தத்தில் கண்ணீர் வரும், ஆனந்தத்தில் கண்ணீர் பெருக்கெடுக்கும். அந்த இறைசக்தியை தன்னுள் உணரும் போது, தனக்குள் இருக்கின்ற அந்த இறைசக்தி வெளிப்படும் போதுதான் ஆனந்த கண்ணீரானது அங்கு வெளிப்படும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுதும் கண்ணீர் வரும். இந்த கோயிலுக்கு போய் இறைவனை பார்த்த அந்த வினாடியே என் கண்களில் தண்ணி வர ஆரம்பித்தது, ஆனந்தத்தின் வெளிப்பாடாக அப்படின்னு ஒரு சாராக இருக்கும். இன்னொரு சாரார் பார்த்திங்கன்னா, என் மனசில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது, என் மனதில் நிறைய துன்பங்கள் இருந்தது. நான் போய் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து அழுது கதறி, எல்லாம் முன்னால் தான், நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழுதுவிட்டு வந்தேன். வந்ததுமே எனக்கு அதற்கு விடை கிடைத்தது. காரணம், எப்போவுமே அம்மா முன்னாடியோ அப்பா முன்னாடியோ நம்ம போய் கலங்கி நின்னோன்னா, பாசம் வைத்த அம்மாவும் அப்பாவும் பிள்ளை கலங்குவதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. அந்த துன்பத்திலிருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும்னு ஒரு தாய் தந்தையர் நினைத்து விட்டால் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அதே போல தான் நீங்கள் துன்பத்தின் காரணமாக இறைவனின் முன்னால் சென்று அமர்ந்து கண்ணீர் பெருக்கெடுத்து மன்றாடி ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறீர்கள். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது, அதனால் நான் அழுகின்றேன், என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாதுன்னு கதறி அழுதுவிட்டு வருகிறீர்கள் என்னும் பொழுது எப்படிப்பட்ட கல் நெஞ்சும் கரையும், இறைவனின் நெஞ்சம் கரையாதா? அந்த வகையில் நம்ம அப்படி போய் அழுகிறோம், நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுகிறோம். அப்படிங்கும்போது அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்ப்பார், அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்ப்பார். ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, பேராசையின் காரணமாக வந்த பிரச்சனைகளுக்கு அல்ல, பேராசையின் காரணமாக வந்த பிரச்சனைகளுக்கு அல்ல. நீங்கள் அழ வேண்டும் என்றால் பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும். உலகத்தோடு இணைந்து நீங்கள் செயல்படுபவராக இருக்கும் பொழுது இந்த இயற்கை உங்களுக்கு வேண்டுவதை அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இறைவன் தீர்த்து வைப்பார். ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடாதது இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எப்பவும் இருக்கக்கூடாது, அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கதறி அழுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்தை இறைவனிடம் சொல்லி அழும் பொழுது அந்த துன்பத்தை போக்குபவராக இறைவன் அங்கு இருப்பார், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குவார். பொறுமையாக பாருங்கள், கட்டாயமாக பலனுள்ளதாக இருக்கும். பெரும்பாலும் இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா பொருளாகவும் இருக்கின்றார். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சிலரால் அதை உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடிவதில்லை. காரணம் அவர்களின் கர்மாவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு சில வகையில் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான அந்த ஆரம்ப நிலையை இறைவன் உணர்த்துகிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டு அவரின் தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களுக்கு கிடைத்திருக்காத நட்பு அல்லது அந்த தேடல் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் நல்லவர்களை அதாவது அந்த ஆன்மீகத்தில் தேடல் உள்ளவர்களவா உங்களோட இணைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், நட்பில் கொண்டு சேர்ப்பார். நிறைய ஆன்மீகவாதிகளின் பேச்சு, அதே போல் அவர்களோட சூட்சமமான சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக அந்த மாதிரியான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி தருவார். அதை நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கணும். அதே போல் ரொம்ப முக்கியம், இப்போ ஆலயத்திற்கு போகிறோம் அப்படிங்கும்போது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை யாருக்கும் சொல்ல முடியாது எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் சில பேருக்கு அது கண்ணீராக வெளிப்படலாம், சில பேருக்கு உடல் சிலிர்ப்பாக இருக்கலாம். இது எல்லாமே அந்த இறைவனோட ஆற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை உள்ளவர்களுக்கு நடக்கிறது. இதெல்லாம் சாதாரணமாக ஆரம்ப காலகட்டம் தான். இதெல்லாம் அறிகுறிகள், உங்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். மேலே நம்ம தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும்.
அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தை கடந்து பயணிப்பது அப்படின்னு சொல்கிறது. ஒரு இடத்திற்கு போகும்போதே ஏற்கனவே அங்கே வந்த மாதிரியான ஒரு உணர்வு, அங்கே நம்ம ஏற்கனவே அந்த பழக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வெல்லாம் ஏற்படுது. அப்படிங்கும் போது அது மனிதனின் இயல்பை தாண்டிய ஒரு ஆற்றல் அல்லவா. நம் இயல்பாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் ஏற்படுதில்லை, ஒரு சில நேரங்களில் தான் ஏற்படுதுன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு அதீத சக்தி அதை செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ நமக்குள்ளே இருக்க அந்த அதீத சக்தியோட தேடுதலை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இயல்பாக இருக்கக்கூடிய தூக்கம் வராமல் இருக்கிற தன்மை கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள் அந்த தேடுதலை ஆரம்பித்த பின்னர் சரியான தூக்கம் இருக்காது. ஒரு 3 மணிக்கு மேலே இரவில் தூங்கவே முடியாது. அப்படி உங்களோட அந்த தூங்கக்கூடிய தன்மையானது மாறுபடுகிறது. சரியான தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் தேடுதலை முறையாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேள்விகளை நம்ம எழுப்புவோம் இல்லைங்களா. எனக்கு வாழ்க்கையில் இது நடக்குமா அது நடக்குமா, இந்த மாதிரி கேள்விகளை நம்ம மனதுக்குள்ளே எழுப்ப அதற்கான விடை ஒன்று உங்கள் மனதுக்குள்ளேயே கிடைக்கும், அல்லது ஆன்மீக பெரியவர்களால் அல்லது உங்கள் அருகாமையில் இருப்பவர்களால் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கான விடைகள் சேருகின்றன. அப்படிங்கும் போது ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, உங்களுள்ள இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். நீங்கள் அதன்படி செயல்பட வேண்டியது ஒன்றுதான் பாக்கி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் தியானம் அப்படிங்கிறது பண்ண நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கும் போது மனது ஒருநிலைப்பட்டவுடன் உங்களால் இயற்கையோட ஒளியை கேட்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இயற்கையோட சப்தம் அது காதுகளில் ஒலிப்பதை கேட்க முடியும். கண்டிப்பாக அப்படி கேட்க முடியுது. அப்படிங்கும் போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த அதீத சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது அந்த ஆன்மீக தேடலில் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எப்போ இந்த ஆன்மீக வழியில் நீங்கள் இறங்கிட்டீங்க, உங்களோட இறை சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும், உங்களுள் இருக்கின்ற அந்த அதீத ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சென்ற பிறகு எல்லா ஜீவராசிகளும் உங்களிடம் அன்பு பாராட்டும். சக நண்பர்களாகட்டும், மனிதர்களாகட்டும், மிருகங்களாகட்டும் எல்லாமே உங்களை பார்த்தா அன்பு பாராட்டக்கூடிய நிலைமைக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு உன்னதமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தனிமையை விரும்ப ஆரம்பிப்போம். தனிமையில் தியானம் செய்வது, இந்த உலக இயக்கங்களை பற்றி யோசிப்பது, இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி யோசிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதான் வான்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமாக தேடினாலுமே அதுக்குமே இறைவனோட கொடுப்பனை அங்கே இருக்குன்னு அர்த்தம். அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதற்கான நேரடி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அதை மெய்ஞானத்தோடு தொடர்பு படுத்தி அதன் வழியே அவர்கள் தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கிலேயே நின்ற அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தனிமை எண்ணம் வந்துடுது அப்படிங்கும் போது தனிமைனா எல்லாத்த விட்டு விலகி இருப்பதில்லை, உண்மையை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கட்டாயமாக ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த இடமானது உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கின்ற தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலானது இருக்கிறது. பிறரை போல கர்மா உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கிறது. நீங்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்கி. அப்போ அதை தொடர்ந்து இறைவன் மீது அன்பை செலுத்தி அவர் மீது பாடல்களை பாடி உங்களுக்கு அவரை எப்படி வர்ணிக்க முடியுமோ அவ்வாறு வர்ணித்து இறைவனை மனமுருகி தெய்வத்தை வணங்கி கொள்ளும் பொழுது அல்லது அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது கட்டாயமாக எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.